பிரைஸ் தி லார்ட். இன்று தேவனுடைய வார்த்தை சங்கீதம் 18ஆம் அதிகாரம் 30வது வசனம். தேவனுடைய வழி உத்தமமானது, கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். தேவனுடைய வழி உத்தமமானது. ஆமென். அவருடைய வழி உத்தமமானது. வழி இஸ் த வே, த ட்ரூத் அண்ட் த லைஃப். அவரே வழியும் சத்தியமும் ஜீவனுமாயிருக்கிறார். அவர் வார்த்தையானவர். இந்த உலகத்துல அநேகர் உங்களை கரம் பிடித்து நடத்தி செல்வாங்க. சில டைம்ல கரம் பிடித்து நடத்தி செல்லும் போது திடீர்னு ஒரு நாள் இது ஒரு மாயம் போல எல்லாம் முடிஞ்சிடும். ஆனா என் தகப்பன் ஆண்டவராகிய தேவன், கர்த்தாதி கர்த்தர், ராஜாதி ராஜர், அவருடைய வழி உத்தமமானது. அவர் அவர் வழியில போகும்போதுல அவர் கரத்தை பிடிச்சு அவரே நடத்தி கொண்டு போவாருங்க. இந்த உலகத்துல அநேகர் உங்களுடைய கரத்தை பிடிச்சு நடத்தி செல்லும் போது கரெக்டான ஒரு வழியில் நடத்துறாங்களா இல்லையா அப்படின்றது உங்களுக்கு லேட்டா தான் புரியும். பட் ஆனா இல்ல, அவரை நம்பி அவருடைய வழியில நடக்கும் போது இல்ல, அவருடைய வழி உத்தமமானதுங்க. உத்தமமானது. அவருடைய வழியில போகும்போது இல்ல, ஒரு பிள்ளையும் இருக்காது. தட் இஸ் உத்தமம். உத்தமம்னா ஒரு பிழையும் இல்லாத ஒன்றுதான் உத்தமம். கர்த்தருடைய வசனம் புடமிடப்பட்டது, அவருடைய வார்த்தையில புடமிடப்பட்டது. எப்படி அப்படின்னா, ஒரு வெள்ளி, ஒரு சில்வரோ இல்ல ஒரு கோல்டோ எடுத்துக்கிட்டால அது ஷேப்லெஸ்ஸா இருக்கும் போதுல நெருப்புல போட்டு புடமிடுவாங்க, அதை பியூர் பண்ணுவாங்க. புடமிடப்பட்டதுன்னா அந்த தங்க கட்டி இல்ல அதை நெருப்புல போடும் போதுல உருகி நல்லா பியூரா நல்லா அந்த நெருப்புல கொதிச்சு அதை ஷேப் பண்ணும் போதுல தட் வேல்யூஸ் அது கொஞ்சம் அழகா தெரியும். நம்ம தாங்க அவருடைய வார்த்தை ஒவ்வொன்றும் புடமிடப்பட்டது. அவருடைய வார்த்தையில ஒவ்வொன்றும் புடமிடப்பட்டது. அந்த வார்த்தையானவர் இன்று நம்மள அவருடைய வழியில நம்ம நடக்கும் போதுல அவருடைய வார்த்தை நம்மளை புடமிட்டு அவரை போல ஷைன் பண்ணுங்க. அவரை போல ஷைன் பண்ணும். அவர் பரிசுத்தராய் இருப்பது போல நாமும் பரிசுத்தராய் இருக்கதான் அவர் ஆசைப்படுறார். அவருடைய உத்தமத்துல நம்ம நடக்கும் போதுல நம்ம பரிசுத்தமான ஒரு வாழ்க்கை வாழ ட்ரை பண்ணுவோம். அவருடைய வழியில நடக்கும் போதுல சில அப்டக்கிள்ஸ் வரும், அதுலயும் நின்று அவருடைய வழியை பின்பற்றணும். அவருடைய கரத்தை பிடிக்கணும். நிறைய பிரச்சனைகள் வரும், நிறைய இக்கட்டு, நிறைய துன்பங்கள், அநேக இன்னல்கள் எல்லாம் வரும். அவருடைய வார்த்தை அதை மட்டும் பிடிச்சுக்கிட்டு தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமா இருக்கிறார். அவர் ஒரு ஷீல்டுங்க. ஆண்டவர் அவர் ஒரு ஷீல்டு. ஒரு படை ஒரு ஒரு போருக்கு போறாங்கன்னா இல்ல ஒரு கையில கத்தி, ஒரு கையில ஷீல்டு இருக்கும். அந்த ஷீல்டுல வர ஆபத்தை நோக்கி இப்படி முன்னாடி நின்னா எல்லா ஆபத்தும் அது வாங்கி ஸ்ட்ராங்கா நிற்கும். நம்ம தாங்க நம்ம ஏசப்பா. நம்மளுடைய பாவங்களுக்காக அவர் அடிக்கப்பட்டு அவர் நொறுக்கப்பட்டு அந்த ஷீல்ட போல நம்ம காக்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறாருங்க. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். அவரை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமாய் இருக்கிறார். புதிய ஏற்பாட்டுல இந்த ஷீல்டுல எதோட ஒப்பிடப்படுகிறது அப்படின்னா விசுவாசம் அதோட ஒப்பிடப்படுகிறது. அவரு அற்புதம் செய்யறவர் தாங்க, அவர் அதிசயம் செய்கிறவர் தான். ஆனா அந்த அதிசயத்திலையும் அற்புதத்திலையும் அவர் என்ன தெரியுமா சொல்றாரு? உங்களுடைய விசுவாசம், உன்னுடைய விசுவாசமே உன்னை ரட்சித்தது அப்படின்னு சொல்லுவாரு. ஒரு ஸ்திரீக்கு அற்புதம் செய்யும் போது விசுவாசத்தை மேன்மைப்படுத்தி சொல்லியிருப்பார். ஏன்? அவர் வார்த்தையானவர். அவர் அவர் என்ன சொல்ல, விசுவாசத்துக்கு தகுதி உடையவர்.
இன்னும் சொல்ல போனா அவர் தாங்க வழி, அவர் தான் சத்தியம், அவர் தான் ஜீவன். அவரை விட்டு எங்கேயும் ஓடி ஒளிய முடியாது. கேடகமா இருக்கிறார், கேடகமா இருக்கிறார். தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமா இருக்கிறார். விசுவாசம் என்னும் கேடகமாய் அவர் இருக்கிறார். ஃபெய்த், அந்த ஃபெய்த்துக்கு உயிர் கொடுக்கிறவர் தான் தேவன். உன் விசுவாசத்தின்படியே ஆக கடவது அப்படின்னு சொல்லி அந்த விசுவாசத்துக்கு உயிர் கொடுக்கிற தேவன் நம்மளோடு கூட இருக்கிறார். விசுவாசமா இருக்கு. பல கஷ்டங்கள், பல பிரச்சனைகள், பல பண கஷ்டங்கள், பல கடன்கள் எல்லாவற்றையும் அவரிடத்துல கொடுங்க. சுகவீனம், பலவீனம் எல்லாவற்றையும் அவரிடத்துல கொடுத்து அவர் கேடகமா இருந்து உங்களை காப்பார். அவருடைய வழியை பின்பற்றுங்க. அவருடைய வழி உத்தமமானது. அவருடைய வழி உத்தமமானது. தம்மை நம்புகிற அனைவருக்கும் அவர் கேடகமா இருக்கிறார். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போமா. மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் நல்ல தகப்பனே, இசப்பா இந்த காலை பொழுதிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இசப்பா இந்த நேரத்திலும் இசப்பா உண்மையை இசப்பா நம்பி இருக்கிறோம் தகப்பனே. நம்புகிற எல்லோருக்கும் கேடகமா இருப்பேன் என்று சொன்ன தேவனே, இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா நாங்கள் உண்மையை விசுவாசிக்கும்படி இசப்பா அந்த விசுவாசத்துக்கு வார்த்தைக்கு உயிர் கொடுக்கிற வல்லமை உம்மிடத்துல தாப்பா இருக்கிறது. இசப்பா இசப்பா அந்த கேடகத்தை நாங்க பிடிச்சுக்கணும். நாங்க பிடிச்சுக்கணும்பா. உண்மை நாங்க பிடிச்சுக்கணும்பா. எங்களுக்காக எல்லா அடியும் வாங்கி இன்னும் எங்களுக்கு கேடகமா இருக்கிறது. அதற்காக நன்றி செலுத்துகிறோம் தகப்பன். சப்பா உமக்கு விசுவாசம் உள்ள ஒரு மகனாய் மகளாய் வாழ எங்களுக்குள்ளாக அந்த ஆவியை ஊற்றுகிறாங்க. பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்குள்ளாக ஊற்றுவீராக. உம்முடைய வழியில உத்தமமாய் நடக்க ஆவியானவர் எங்களை வழி நடத்துகிறாங்க தகப்பன். இசப்பா ஸ்தோத்திரிக்கிறோம். இசப்பா புடமிடப்பட்ட உம்முடைய வார்த்தையை இசப்பா நாங்கள் பிடித்துக் கொள்ளும் போது இசப்பா எங்களிடத்துல இருக்கிற பிழை எல்லாம் புடமிடப்பட்டு உம்மை போல பரிசுத்தமாய் இசப்பா உம்மிடத்துல வந்து தஞ்சம் புகுந்து கொள்ள ஆவியானவர் எங்களை நீர் வழி நடத்துகிறார். நீர் ஒருவர் மாத்திரம் இருந்திருக்கணும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படணும். உம்முடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படணும். நீர் பெருகவும் நாங்க சிறுகவும். தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். மீட்பெரும் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் கேட்கிறோம். ஜீவனோல எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord. Good morning. Have a blessed day. God bless you all.